தமிழ் கிரிக்கெட் நியூஸ். ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தொடங்கியாச்சு. டாஸை வின் பண்ண பாகிஸ்தான் கேப்டன் ரெண்டாவது பேட்டிங் தான் எடுப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை எடுக்கிறன்னு குண்டை தூக்கி போட்டார் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு. பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலையும் எந்த பிளேயர்ஸுமே மாறல, அதே பிளேயிங் 11ஓட தான் விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஹார்திக் பாண்டியா முதல் பாலையே ஒய்டாக போட்டிருந்தாரு. ரெண்டாவது பால்லையே சயீம் அயூப்பை விக்கெட் எடுத்திருந்தாரு. பூம்ரா ஒரு ஓவரில் 2 சிக்ஸர்களை பறக்க விட்ட ஃபர்ஹான் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஆறுதலை தந்தார். கொஞ்ச நேரம் மட்டுமே அதிரடியாக விளையாண்ட ஃபக்கர் ஜமான் 15 பாலுக்கு 17 ரன் அடித்து அக்சர் பட்டேல் பாலில் அவுட் ஆனார். அதுக்கு அடுத்ததாக அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவும் போட்டு தாக்க 64 ரன்னுக்கே 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க 12.5 ஓவரில். கடைசியாக வந்த ஷகின் ஆஃப்ரிடி யாருமே எதிர்பார்க்காத வகையில் 16 பாலுக்கு 33 ரன் அடித்து பாகிஸ்தான் 127 ரன்கள் எடுக்கிறதுக்கு உதவினார். அதுவும் 4 சிக்ஸர்களை பறக்க விட்டுருந்தார். இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 4 ஓவருக்கு 18 ரன் கொடுத்து 3 விக்கெட்டுகளும், அக்சர் பட்டேல் 4 ஓவருக்கு 18 ரன் கொடுத்து 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தாங்க. ஜஸ்பிரீத் பூம்ராவுக்கு 2 விக்கெட்டும் ஹார்திக் பாண்டியாவுக்கு 1 விக்கெட்டும் கிடைச்சது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டோட்டலில் பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை இந்திய அணி அதிரடியாக ஆடி ஈஸியாக இதை சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத.